படம் ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு சோஷியல் மெசேஜ் தான். மற்ற படங்கள் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. 32 டிபார்ட்மெண்ட் மேடம் சிங்கிளாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஒரு பெண்ணால் இவ்வளோ சாதிக்க முடியாது, பெரிய விஷயம் இது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் நிறைய ஸ்ட்ரகிள் பட்டுட்டு தான் இருக்கேன் சினி ஃபீல்டில். இந்த ஸ்ட்ரகிள் அப்படியே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அந்த சாங் பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக முடியல, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே லாவண்யா மேம் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரகிள் அவங்க எவ்வளோ படுறாங்க அந்த படத்துலன்றது நான் அந்த இடத்துல என்னை வச்சு நான் பார்த்தேன். கண்டிப்பாக நிஜமாகவே ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க 10 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில். வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. ப்ரவுட் மூமெண்ட்டுங்க இது. மேம்காக நான் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் இந்த மூவியை பாருங்கள், ஒரு வாய்ப்பு மேடம்க்கு கொடுங்க. அவங்க பட்ட கஷ்டத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையிலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த கதையில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச். பேய் கொட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்துருக்கோம். ஃபேமிலி குட் மூவி தான், தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே ப்ளஸ்ஸாக மட்டும் தான் இருக்குது. ஒரு லேடியால் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றதுக்கோசம் மேம்க்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம். தாராளமாக ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்னென்னா கொஞ்சம் ஹாரர் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா இப்போ வந்து நம்ம காசு வச்சு தான் வந்து ஒரு இதுக்குள்ளே போக முடியுமா, திறமையாலும் போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேயில் தாராளமாக குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். ஏன்னா பேயோட சீன்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபீல் குட் மூவி தான் அது, வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். தெளிவாக எல்லாமே சொல்லியிருக்காங்க, பக்கவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே அடிபட்டுறது தானே அதில். நான் கூட தான் அதில் அடிபட்டிருக்கேன். அது மேம் வந்து தாராளமாக சொல்லியிருக்காங்க வெளிப்படையாகவே. ஏன்னா சில பேர் சொல்ல முடியாமல் எல்லாருமே உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் மேம் தைரியமாக சொல்லியிருக்காங்க. நல்லாவே இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். ஹலோ சார், வணக்கம். என் பேர் சரவணன், ஐ எம் லாயர். இந்த படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மேடம் டைரக்டர் எஸ் லாவண்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு எப்படி ஜெயிக்க முடியுன்றதை அந்த படம் மூலிமா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. ஆஸ் எ லாயராக இந்த பேட்டன் ரைட்ஸ், காப்பி ரைட்ஸ் ரிலேட்டடாக ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க டியூவல் ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். இட்ஸ் அ வெரி குட் மூவி. ஆமாம் சார், ஆக்சுவலாக அதான் சார், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ வந்து எல்லாருமே சாதிக்கணும்னு சொல்லிட்டு வராங்க. பட் ஆனால் அந்தந்த துறையில் ஒரு துறையிலையும் ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதையும் அவங்க அதுலேருந்தும் வந்து ஜெயிச்சு சில பேர் வராங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது சில இடத்துல இருக்க தான் செய்யுது. அந்த சிலரால் அந்த துறையே வந்து நம்ம தப்பாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அந்த மெசேஜை. எல்லாருமே தப்பு பண்ணல, சிலவங்க தப்பு பண்ணுறதுனால இந்த மீடியாவிலோ இல்லை எல்லா துறையிலையும் இது மாதிரி நடக்குதுன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எல்லா தரப்பினரும் பார்க்கக்கூடிய படம். முகம் சுழிக்காமல் பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட். படம் ஓகே தான் ப்ரோ, நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ரியாலிட்டியாக இப்போ சினிமாவில் என்ன நடக்குது அப்படியே சொன்னாங்க. ஒரு ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, எல்லாரும் அதையும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் அதுவும் பார்த்தோம். ஒரு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொண்டு வந்தாங்க, அதுவே பெரிய விஷயம். அதில் வந்து படத்தில் கொஞ்சம் எடிட்டிங் அதெல்லாம் பார்க்கணும்னா அதை ஒரு படமாக பார்க்க தேவையில்லை, என்ன மெசேஜ் சொல்ல வராங்க அதை நோட் பண்ணால் நல்லாயிருக்கும் படம். எல்லோரும் கரெக்டு தான். ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் கன்ஃபார்ம் அதில் எல்லாத்துலேயும் மெசேஜ் இருந்துச்சு. நல்ல மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது, எல்லாருக்கும் நல்லா கரெக்டாக போய் சேரும். அது எல்லாமே ஓகே தான் ப்ரோ. இந்த எடிட்டிங்லாம் கொஞ்சம் அவங்க இப்போ கற்றுன்னு தான் பண்ணாங்களா எல்லாமே. ஸோ ஆனால் டிலே ஆச்சுன்னாங்க. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் சொல்ல முடியாது. கன்ஃபார்ம் நல்லா இன்னும் சக்ஸஸ் ஆவாங்க, கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ அதேமாதிரி எல்லாரும் கண்டிப்பாக அதுமாதிரி ஆவாங்க. அது கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. தான் நாங்கள் ப்ரொடியூசர் தேடும்போது எங்களுக்கு சொன்னாங்க, நீ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, ஒன்று ஹீரோவாக போகிறோம், டேரக்டராக வைக்கிறேன்னாங்க. ஸோ அதை வந்து இவங்க வேறு மாதிரி, அதான் ஒரு லேடிஸ்க்கு என்ன ஆகும் அதை அப்படியே சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. படத்தில் மேம் வந்து ரொம்ப சூப்பராக ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 24 கிராஃப்டை மேம் ஒரே ஆளாக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது வந்து டிஐலேருந்து எல்லாமே மேமே பண்ணியிருக்காங்க. மேக்கப்பில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேய் அந்த காஸ்ட்யூமு, மேக்கப் அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரே வாரத்தில் சொல்லணுன்னா
லேடிஸ் டிஆர் அப்படின்னா மேம் தான் சொல்லலாம். எல்லா கிராஃப்ட்டுமே பண்ணுறதுனால மேடம் வந்து அடுத்த லேடிஸ் டிஆர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. கான்செப்ட் வந்து சினிமா கான்செப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் உண்மையாக இருந்தால் நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோமோ சினிமா எவ்வளோ எந்த ஒரு தொழிலுமே எவ்வளோ லவ் பண்ணால் உண்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம் வாழ்க்கையில் அப்படின்றது தான். நேர் வழியில் போனால் ஜெயிக்கலாம், குறுக்கு வழியில் போனால் ஈஸியாக வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இல்லை, சீக்கிரமாக போயிடும். நேர் வழியில் போனால் லேட்டாக வெற்றி கிடைச்சாலும் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத வந்து இந்த படத்தில் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஆமாம், ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துலலாம் இப்போ கொஞ்சம் நல்லா பேய் வந்து பயமுறுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்றபடி குழந்தைங்களாம் பார்க்கலாம். எல்லாருமே குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம், என்ஜாய்மெண்ட் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம்.